இவர்தான் கார்த்தி, உன்னோட அத்தை பையன். ஹாய் ரேவதி. ஹாய் மாமா. மீனாட்சியம்மா, அம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆர்த்தி எடுக்க? வந்துட்டேம்மா. உள்ள போங்க தம்பி. ஆ, வாங்க. ஆ. மாமா, இவனா கார்த்தி? என்னங்க இது? அந்த ஊரே உங்களை காவல் தெய்வமா கொண்டாடுறாங்க. நேத்து கூட எங்க அம்மாவை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. நீங்க இல்லனா அவங்க கோயில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாம போயிருக்கோம். நானும் மயங்கி கீழே விழுந்தப்போ என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்கீங்க. இப்படி எங்க வாழ்க்கையில நல்லது செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தலாம் நான் இதெல்லாம் செய்யல. ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆலா? மாமா, இந்த ஃப்ராட் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா மாமா? இன்னும் இவன் தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி கூச்சலாச்சல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சகலத்தர சொல்றது கூட இவனுக்கு யோகியதை இல்ல மாமா. மாமா, இவன் அட்டகாசம் தாங்க முடியல மாமா இவனை. மாப்பிள்ள, பழசெல்லாம் தெரிஞ்சா ரேவதி உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் கோபத்தை அடக்கிட்டு பேசாம இருக்கேன். ஐயோ ஆமாடா மாமா. நீங்க எனக்கு அத்தை பையன்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எனக்கு மாமா பொண்ணுங்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? குட். ரேவதி, இங்கே பேசிக்கிட்டு இருக்காம கார்த்தியை அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டை சுத்தி காட்டு. சரிம்மா, வாங்க. யா. வாமா. என்னம்மா, வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டியா? காமிச்சிட்டமா. ரேவதி, நான் அது ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? உன் தாத்தா குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா பகை இருக்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஆமாமா. அந்த பகையால உங்க அப்பா அவங்கள பார்க்காம பேசாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து நானே வேதனைப்பட்டிருக்கேன். ஏன் ஒருத்தியால நீங்க எல்லாரும் அங்க போகாம வராம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவுமா? உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் கார்த்திய வீட்டுக்கே வர சொன்னேன். என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்கியே. இல்லம்மா, நீங்க திடீர்னு இப்படி கேட்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். நீ கார்த்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காக என்கிட்ட போராடுன. அவர் மேல நீ நல்ல அபிப்பிராயமும் வச்சிருக்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீரும். அப்புறம் 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நீ என்ன சொல்ற? பெத்த பொண்ணுக்கே ஆள் மாறாட்டம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஈகோ, திமிரு, பழிவாக்குற புத்தி எல்லாம் சேர்ந்து பெத்த பொண்ணுக்கே துரோகம் பண்ண பாக்குறியே, உன்னெல்லாம். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஏன் பொண்ணோட வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி தான் அமையணும்.
அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ரேவதியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீங்களா எதுக்கு கொதிக்கிறீங்க? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மீறி ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைச்சீங்க, புருஷன் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். அத்தை, நான் என்ன சொல்றேன்னா, அத்தை, கலக்கிட்டீங்க. உங்க பொண்ணு கிட்ட தந்திரமா பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களோட வாயவும் அடைச்சிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதான். எங்க தட்டினா என்ன நடக்கும்னு இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல நான் நினைச்சதுதான் நடக்கும், நான் வச்சதுதான் சட்டம். ம், சூப்பர் ஆண்டி. உங்க திறமை யாருக்குமே வராது. உங்களை மாதிரி சாதிக்க எல்லாராலையும் முடியாது. மருது, என்ன பாராட்டுறது பெரிய விஷயம் இல்ல. நீ 6 மாசத்துக்குள்ள ரேவதி கூட நெருங்கி பழகி அவ மனசுல ஆழமா இடம் பிடிக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். கவலைப்படாதீங்க ஆண்டி. 6 மாசம் என்ன, ஒரே மாசத்துல ரேவதி மனசை நான் மாத்தி காட்டுறேன். எங்க அண்ணன் சொன்னா கண்டிப்பா செய்வான். அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தும் எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாம தானே இருக்கும். இப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 குடும்பத்தோட பகையும் தீரும். அப்பாவும் தாத்தா பாட்டியோட ஒண்ணு சேர்ந்துருவாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதால இவ்ளோ நல்லது நடக்கும்னா அதையே நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனாலதான் அம்மா கேட்டப்போ சம்மதம் சொன்னேன். நீ அந்த மருத்துவ உண்மையான கார்த்தின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவன் அம்மா ஏற்பாடு பண்ண ஆளுன்னு நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? அக்கா, என்ன யோசிக்கிற? நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியா? இல்ல, அது வந்து அக்கா, இவ்ளோ நாள் மனசு மாறாம தாத்தா பாட்டி மேல பகையா இருந்தவங்க அம்மா. அவங்களே மனசு மாறி கார்த்திய பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக நினைச்சு அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரேவதி. ஆனா இங்க இருக்கிற கார்த்திய பத்தி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கலாம்னு தோணுது. அதான் நான் 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. அதுக்குள்ள அவரோட பழகி பேசி பார்த்தா அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணங்கிறதுல நீ உறுதியாரு. அதான் உனக்கு நல்லது.